தாய் தமிழ் உறவுகள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, டிஎன்பிஎஸ்சி குரூப் 2A நான் இன்டர்வியூ 10வது நாள் கவுன்சிலிங் முடிஞ்சிருச்சு. இந்த 10வது நாள் கவுன்சிலிங் முடிவில் பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு கேட்டகரிலையும் எந்தெந்த டிபார்ட்மெண்ட்டில் எவ்வளோ வேகன்சி இருக்குது அப்படின்றது வீடியோவில் ஃபுல்லாக பார்க்க போகிறோம். அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிசி கேட்டகரிக்கு நம்ம பார்த்துருக்கோம். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த 10வது நாள் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கேட்டகரியிலேருந்தும் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்க அப்படின்ற வீடியோவும் போட்டிருக்கோம். ஓகேங்களா? நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்படியே பக்கத்தில் உள்ள லைக் பட்டனை ஒரு தட்டி விட்டுருங்க. சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். பார்த்திங்கன்னா எம்பிசி கேட்டகரியில் பார்த்திங்கன்னா இந்த சீனியர் இன்ஸ்பெக்டர் இன் கோஆப்ரேட்டிவ் சொசைட்டி இது இல்லை, முடிஞ்சு வச்சு. அடுத்து இந்த ஜூனியர் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இன் தி டிபார்ட்மெண்ட் ஆஃப் கோஆப்ரேட்டிவ் ஆடிட் இது பார்த்திங்கன்னா இன்னும் அப்படியே ஜென்ரல்லே கிடக்கு, இதுலேயும் கிடக்கு. ஜென்ரலில் பார்த்திங்கன்னா 9138 கிடக்கு. இதில் பார்த்திங்கன்னா பிஎஸ்டிஎம்மில் 29 கிடக்கு. என்னடா இதுக்கு வந்து ஸ்பெஷல் குவாலிஃபிகேஷன் பிகாம் இருக்குது, பிசிஎம் இருக்குது, பிபிஏ இருக்குது, இந்த மாதிரி படிச்சிருக்கணும். அவங்க மட்டும்தான் எடுக்க முடியும், வேறு யாரும் எடுக்க முடியாது. அடுத்து பார்த்திங்கன்னா சிவில் சப்ளைஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. இண்டஸ்ட்ரி அண்ட் காமர்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூவில் வந்து சென்னை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ரெவன்யூவில் கோயம்புத்தூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து கன்னியாகுமரியில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா நீலகிரி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பெரம்பலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. தஞ்சாவூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. திருவள்ளூர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. வேலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15, உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குங்க. அடுத்து செக்ரட்டரியேட்டில் அதர் தன் ஃபினான்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. செக்ரட்டரியேட்டில் ஆல் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. டிஎன்பிசியில் அசிஸ்டண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 4, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் அரியலூரில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து திருப்பூர் உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. பிரிசன்ஸ் அண்ட் குவாரண்டைல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. போலீஸ் டிபார்ட்மெண்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 6, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. மெடிக்கல் அண்ட் ரூரல் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 15, உமன் பிஎஸ்டிஎம் 6 இருக்குது. டிரான்ஸ்போர்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் அசிஸ்டன்ட் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. கூடலூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. புதுக்கோட்டை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கப்புறம் திருப்பூர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. விழுப்புரம் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து ஆர்டி டிபார்ட்மெண்ட் சென்னையில் உள்ள ஹெட் ஆஃபீஸில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அசிஸ்டன்ட் பேக்வர்ட் கிளாஸஸ் வெல்ஃபேர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. டெக்னிக்கல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. லேபர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 3 இருக்குது. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் டிபார்ட்மெண்ட்டில் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. ஹைவே ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. இந்து சமய அறநிலையத்துறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 5, உமன் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. அடுத்து என்சிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஸ்கூல் எஜுகேஷன் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 12, உமன் பிஎஸ்டிஎம் 6. அடுத்து சில்ட்ரன் வெல்ஃபேர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. அடுத்து அசிஸ்டன்ட் டைரக்டர் விஜிலன்ஸ் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குங்க. ஃபாரஸ்ட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2 இருக்குது. செரிகல்ச்சர் பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அடுத்து ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டில் செங்கல்பட்டு பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. ராணிப்பட் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. மயிலாடுதுறை ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. அதுக்கடுத்து செங்கல்பட்டு ஆர்டி டிபார்ட்மெண்ட்டில் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. சோசியல் வெல்ஃபேர் ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2, உமன் பிஎஸ்டிஎம் 1 இருக்குது. டோட்டலாக பார்த்திங்கன்னா ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 141 இருக்குது, உமன் பிஎஸ்டிஎம் 53 இருக்குங்க. ஓகேங்களா? மற்றது வந்து நீங்கள் பார்த்துங்க, எக்ஸர்வீஸ்மேன், டெஸ்டிடியூ விடோ, அடுத்து வந்து பிளைண்டு, ஆர்த்தோ, அந்த இதெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க. கொஞ்சம் தெளிவாக தான் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள்.
நான் அது வந்து ரெக்டிஃபை பண்ணி வச்சிடுறேன். மேலும் இதில் பார்த்தீங்கன்னா நாளைக்கு போகிறவங்க எது ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருக்கலாம்னா ரெவன்யூ எடுக்கலாம். இப்போ பிஎஸ்டிஎம் போகிறீங்கன்னா ரெவன்யூ எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஆர்டி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம், ட்ரெஸரி டிபார்ட்மெண்ட் எடுக்கலாம். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா லேபர் இருக்குது. அடுத்து டிரான்ஸ்போர்ட் இல்லை. ஓகேங்களா, இவ்வளோதாங்க. ஓகேங்களா, சரி வாங்க. ஓகே, நன்றி, வணக்கம்.